நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பரமசிவனார் பார்வதி தேவிக்கு ஸ்ரீராம நாமத்தின் மகிமையை எடுத்துரைத்தார். நாம் பாரத தேசத்தில் இமயம் தொடங்கி இருங்கடலாம் கன்னியாகுமரி அளவிலும் எங்கு சென்றாலும் ராமநாமம் ஒலிக்கிறது. அவன் நாமங்கள் விசேஷமாக அவர் சென்ற இடத்திலெல்லாம் நம் காதுக்கு குளிர்ச்சியாக கேட்கிறது. ராமனின் பாதையில் அவரை பின்தொடர்ந்து செல்லுகிற நாம் தற்போது ஒரு முக்கியமான இடத்தில் உள்ளோம். கங்கை மற்றும் ஸ்ரோணா நதி கலக்கும் சங்கமத்தில் உள்ளோம். இதற்கு முன்னால் கங்கையும் சரையவும் சந்தித்த இடத்தில் நீராடினோம், கதைகளெல்லாம் கேட்டோம். சாப்ராவிலிருந்து பாட்னா போகும் நெடுஞ்சாலை, அதில் தோரிகஞ்ச் என்னும் இடம் வருகிறது. அதற்கருகேதான் அடுத்த சங்கமம் உள்ளது. இவ்விடத்தில் கங்கையும் ரிவர் சோன் என்று ஹிந்தியில் கூறுகிறார்கள், ஆங்கிலமும் அப்படியே. நாம் ஸ்ரோணா நதி என்று வடமொழி கூறுகிறது. அதன் கரையில் ராமனையும் லக்ஷ்மணனையும் கொண்டு விஸ்வாமித்திரர் தங்குகிறார். ரொம்ப ஆச்சரியமான இடம். அதுவும் இக்காலத்தில் வடக்கிலெல்லாம் எங்கு பார்த்தாலும் மழையும் வெள்ளமும். அப்போது நாங்கள் சென்றபோதும் தண்ணீர் நிரம்பத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இக்கரையில் விஸ்வாமித்திரர் பல கதைகளை ராமலக்ஷ்மணர்களுக்கு கூறினார். ஆழ்வார் ஒரு பாடலில் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரையின் மேல் வதரியாச்சிராமத்துள்ளானே என்று பாடுகிறார். தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி பகீரதனை குறிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். கடும் தவம் புரிந்து ஆகாயத்திலிருந்து கங்கையை கீழே கொண்டு வந்தவர். நம் பாரத தேசத்துக்கே ஜீவ நதியாய் உயிர் நாடியாக பெருமை சேர்க்கிறாள் கங்கை. அந்த கங்கை வந்த வரலாற்றை இந்த இடத்திலிருந்துதான் விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் இலக்குவனுக்கும் உரைத்தார். சுருக்கமாக கூறுகிறேன். அதைவிட முக்கியம், கங்கையை நாம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் இன்றைய நன்னாளில் சேவிக்கப் போகிறோம். அதுவே ஒரு பெரும் பாக்கியம். கங்கா என்கிற பெயர் ஏன் வந்தது? காம் புவம் கதா இதி கங்கா. பூமியை வந்தடைந்தாள், அதனால் கங்கை. ஆகாயத்தில் ஓடிக்கொண்டிருந்தாள். பகீரதனுடைய வேண்டுகோளுக்கிணங்க பூமிக்கு வந்தாள். எதற்காக கீழே இறங்கி வர வேண்டும்? எந்த இடத்தில் பூமியில் இறங்கினாள்? அதுவே ஒரு வியப்பான செய்தி. இக்ஷ்வாகு குலத்தில் ராமனுக்கு பல மன்னர்களுக்கு முன்னால் சகரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 2 மனைவியர். ஒருத்தி தான் வேண்டியபடிக்கு 60,000 குழந்தைகளை பெற்றாள், வியக்க வேண்டாம். மற்றொருத்தி ஒரே ஒரு மகனை பெற்றாள். அந்த ஒருவனுக்கு அசமஞ்சஸ் என்னும் பெயர். சகர சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் செய்கிறார். குதிரையை ஓட்டி விட்டார். அது ஓரொரு நாடாக போகும். எவ்வரசனேனும் எதிர்த்தால் அவனோடு போர் புரிந்து குதிரையை மீட்டு வர வேண்டும். இதுதானே வழக்கம், நாம் அறிந்தது. திடீரென்று குதிரை மறைந்து விட்டது. எங்கே என்று தெரியவில்லை. தந்தை 60,000 மக்களை பார்த்து கூறுகிறார், போய் தேடிக்கொண்டு வாருங்கள். 60,000 பேரும் தேடி தேடி போன இடத்திலெல்லாம் குழிவெட்டி கொண்டே போனார்களாம். அவர்களால் கல்லப்பட்ட குழிதான் சமுத்திரம், பெரிய கடல். சகரமன்னவனின் பிள்ளைகளால் நோண்டப்பட்டபடியால் தோண்டப்பட்டபடியால் சாகரம் என்று இந்த கடலுக்கே பெயர். அவர்கள் தேடி தேடிக்கொண்டு கீழோகத்தை நோக்கி போக அங்கே கபில முனிவர் தவம் புரிந்து கொண்டிருந்தார்.
அவருக்கருகில் குதிரை நின்று கொண்டிருந்தது. பார்த்தவுடன் 60,000 பேரும் அசட்டுத்தனமான முடிவுக்கு வந்தார்கள். இவர்தான் கொண்டிருக்க வேண்டும், இவர்தான் குதிரையை இழுத்து போயிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். உண்மை அதுவல்ல. குதிரை தானாக வந்து நிற்கிறது. சரி, கபிலரை கொன்று விடுவோம், குதிரையை மீட்போம் என்று கத்தியை தூக்கி கொண்டு வர, கபிலர் கோபமுற்று கண்ணை திறந்து பார்க்க 60,000 பேரும் சாம்பலாக விழுந்தார்கள். என்ன நடந்தாலும் அவர்களுக்கு விமோசனம் கிட்டவில்லை. மன்னன் பார்த்தான், குதிரை திரும்பி வர வேண்டும், நம் குழந்தைகளுக்கெல்லாம் சாம்பல் நிலையிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும். தன் மற்றொரு மகனை அனுப்பி பார்த்தான், நடக்கவில்லை. அவன் பிள்ளை அம்சுமான் போய் பார்த்தான், குதிரையை மீட்டு கொண்டு வந்தான். ஆனால் 60,000 பேருக்கு விமோசனம் கிட்டவில்லை. அவன் மகன் தன் காலத்தில் திலீப சக்கரவர்த்தி, அவன் எவ்வளவோ முயன்று பார்த்தார், நடக்கவில்லை. அவருக்கும் மகன்தான் பகீரதன். பகீரதன் மிக்க பண்டிதன், நியாயமறிந்தவன், உலக நடப்பு தெரிந்தவன். அவன் கடுந்தவம் புரிந்தான். அவன் தவம் புரிந்த இடம் இன்றும் ஹரித்வார் என்று கொண்டாடுகிறோமே, அதில் பிரம்மகுண்டம்ங்கிற இடம். அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆகாயத்தை நோக்கி கடுந்தவம் புரிகிறான். கங்கைதான் கீழே வர வேண்டும். கபிலர் அப்படித்தான் கூறியிருக்கிறார். ஆகாயத்திலோடும் கங்கைக்கு பல பெயர்கள் உண்டு. திருபதகா, திருஸ்ரோதஸ், பீஷ்மசூஹு என்று எத்தனையோ திருநாமம். 3 வழிகளில் அவள் ஓடிக்கொண்டிருந்தாளாம். அதில் ஓர் வழியில் ஓடி வந்ததைத்தான் துருவ மகாராஜா தன் தலையால் தரித்தார். அதிலிருந்து கீழ்நோக்கி வந்தது. அதில் வந்ததைத்தான் பரமசிவனார் தலையால் தரிக்கப் போகிறார். மறுபடியும் அவர் தலைக்குள்ளே சிக்கி கொண்டது. அவர் முடியை அவிழ்த்துவிட பின்னால் தான் பூமியில் விழுந்து கிழக்கு சமுத்திரம் அளவுக்கு கங்கை ஓடுகிறாள். இது மேலே நடக்கப் போகிறது. இப்போதைக்கு பகீரதன் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக கங்கா மாதா மனம் இறங்கினாள். சரி, கீழே வருகிறேன், ஆனால் என் அளவு, நான் வரும் வேகத்தை யார் தாங்குவார்கள்? பூமி தாங்காது என்றாள். பகீரதன் அங்கு விட்டுவிட்டு சிவபெருமானை குறித்து தவம் புரிந்தார். சிவன் ஏற்றுக்கொண்டார். உலக நன்மையின் பொருட்டு என் தலையில் நான் தரிக்கிறேன். அவரை ஒத்துக்கொண்ட பிற்பாடு மறுபடியும் கங்கையிடம் பிரார்த்திக்க வேகமாக ஆகாயத்திலிருந்து அவள் கீழே இறங்கினாள். சிவனார் தன்னுடைய தலையில் பெற்றுக்கொண்டார். நாமா கொண்டு கீழே வந்திருக்கோம், நமக்கு எவ்வளவு வேகம் என்கிற செருக்கு இருந்தது கங்காதேவிக்கு. சிவன் பார்த்தார், தன்னுடைய சடமுடியை இழுத்து கட்டினார். கங்கை தவித்து போனாள், வெளியே வரவே முடியவில்லை. பிற்பாடு மனமிறங்கி தன்னுடைய முடியிலிருந்து ஒரு கற்றையை திறந்துவிட கங்கை கீழே விழுந்தாள். பிந்து சரஸ், அந்த இடத்துக்கு பேர் கங்கோத்ரி, கங்கோத்ரின்னு கேள்விப்படுகிறோம், அதெல்லாம் பார்ப்போம். அந்த பக்கத்தில் பிந்து சரஸ், ஸ்படிக கல்லாட்டம் இடம். அங்கு கீழே விழுந்து அடித்து புரண்டு கொண்டு ஓட ஆரம்பித்தாள். அப்போது அவள் கூறுகிறாள், பகீரதா, உன் தேரை முன்னே ஓட்டு, அது போகும் வழியிலெல்லாம் நான் பின்தொடர்ந்து வருகிறேன். எங்கெங்கு பிராணிகள், பயிர்கள், நிலம், வயல் அனைத்தும் இருக்குமோ அனைத்திடமும் நன்கு செழிப்பாக இருக்கும். வேகமாக வர வழியில் ஜன்னு மகரிஷியினுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்தையும் தன் வேகத்தில் அடித்து புரண்டு கொண்டு சென்றாள். கோபம் வந்தது மகரிஷிக்கு. மொத்த கங்கையும் குடித்து விட்டார். மறுபடியும் வெளியே போக முடியவில்லை. பகீரதன் அவர் காலில் விழுந்தான். நான் எங்கெங்கோ மன்றாடி கீழே கூட்டி வந்திருக்கிறேன், நீர் வயிற்றுக்குள் வைத்து கொண்டால் என்ன நடக்க? நீர் வெளியே விட வேண்டும் என்று சொல்ல, சரி என்று தன் உடலிலிருந்து வெளியேற்ற ஜான்ஹவி என்கிற பெயர் அவளுக்கு ஏற்பட்டது. கிழக்கு சமுத்திர தளவுக்கும் போய் வழியிலேயே சகரபுத்திரர்களுடைய சாப விமோச்சனத்தையும் செய்தாள். கிழக்கு கடற்கரையில் இன்னைக்கும் கங்கா சாகருங்கிற இடம், அவ்விடத்தில் தான் போய் கலக்கிறாள் கங்கா. எவ்வளவு பெரிய விஷயம்! ஆகாயத்திலிருந்து கீழே வந்தவள் நம்ம பாரத பூமியே புண்ணிய தேசம் ஆக்கி கொள்ளுகிறாள். இந்த கங்கா வேறாரும் அல்ல, உலகத்தை தாவி அளந்தான் திருவிக்கிரமன். திருவிக்கிரமனுடைய ஓர் திருவடி பிரம்மாவின் சத்தியலோகத்தை அடைந்தது. அவர் அந்த திருவடியை வரவேற்று தர்ம தேவதையாகிற தண்ணீரை கொண்டு கழுவினார். அந்த ஸ்ரீ பாத தீர்த்தந்தான் கீழே விழுந்து இன்னைக்கு கங்கை என்று பெருகி கிடக்கிறது. இதுதான் கதை. ஆக ராமா, உன்னுடைய முன்னோனான பகீரதன் தான் கங்கையே பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறான், சந்தோஷப்படு என்று விஸ்வாமித்திரர் கூறினார். கங்கையின் வரலாறு என்ன இப்போது பார்த்திருக்கிறோம். சற்றே காத்திருந்து இனி அவள் ஓடும் ஓரோர் இடத்தையும் காண்போம். நீங்கள்
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் மலைகளுக்குள் நான் இமாலயமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஹிமம் என்றால் பனி, பனிமலை. உலகத்திலேயே பெருத்த பனிமலை அல்லவா? உயரமான சிகரம் இருக்கும் மலை அல்லவா? அவரவர்கள் ஹிமாச்சலத்தை காண்பதை, அதில் ஏறுவதை, தங்குவதை, ஏன் பெயர் கூறுவதை கூட புண்ணியமாகவே நினைக்கிறார்கள். இந்த இமயமலை தொடர் எப்படி உருவாயிற்று? சுமார் 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 9 கோடி ஆண்டுகள். அவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால் நம் பாரத தேசம் ஆசிய கண்டத்தோடு இவ்வளவு நெருக்கமாக ஒட்டி கொண்டு இருக்கவில்லை. சற்றே பிளந்து கீழே தான் இருந்தது. அது மெதுமெதுவே நகர்ந்து நகர்ந்து வந்து கடலில் மிதந்து மிதந்து நகர்ந்து வந்து இன்றிலிருந்து சுமார் 3.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஆசிய கண்டத்தோடே மோதிற்று. மோதிய இடத்தில் நடுவில் இருந்த பூமி மேலே உயர்ந்தது, மேல் நோக்கி பிதுங்கி உயர்ந்தது. அப்போது ஏற்பட்டவைதான் இமயமலை தொடர். எவ்வளவு நீண்ட மலை! நம் பாரத தேசத்தில், நேபாள தேசத்தில், பக்கத்து திபேத்தில், இது போல அனைத்திடத்திலும் ஹிமாச்சலம் உள்ளது. இமயமலையிலே பல நதிகள் உருவாகின்றன. அதில் ஒரு முக்கியமான நதிதான் கங்கா. பகீரதனாலே கீழ்பூமிக்கு அழைத்து வரப்பட்டாள் என்று கதை கூறினேன். அதனால கங்கைக்கு பாகீரதி என்று ஒரு பெயர் உண்டு. அலகாபுரி பதரீகாசிரமத்துக்கு மேலே உள்ளது. அங்கிருந்து அவள் பிறந்து ஓடி வருகிறபடியால் அலகநந்தா என்று பெயர் பெறுகிறாள். இதோ இந்த புறத்தில் கங்கோத்ரி என்னுமிடம் உள்ளது. அதைத்தான் ஒரு பனிப்பாறை, கங்கோத்ரி கிளேஷியர்னு சொல்லுவார்கள். கங்கோத்ரி பனிப்பாறை அங்கிருந்து கீழ்நோக்கி வருகிறாள். அது பாகீரதின்னு பெயர் பெற்றது. அலகநந்தா, பாகீரதி 2 நதிகள். இந்த 2 நதிகள் மட்டுமல்ல, இன்னும் எண்ணிறந்த நதிகள் இங்கே ஓடி வருகின்றன. அதில் பதரிகாசிரமத்தில் ஓடி வரும் கங்கை தான் அலகநந்தான்னு பெயர் பெற்றாள். இந்த மலைக்கு நீலகண்ட மலை என்று பெயர். பதரிகாசிரமம் நரன், நாராயணன் ஆகிய இருவர் பேரில் இருக்கும் 2 மலைகள் உள்ளன. இதோ நாராயண பர்வதம் மேற்கு புறத்திலும், நரபர்வதம் கிழக்கு புறத்திலும் உள்ளது. இந்த மலைகள் ஒன்றாகத்தான் இருந்தனவாம். ஆகாயத்திலிருந்து, அலகாபுரியிலிருந்து கங்கை கீழே இறங்கப் போகிறாள். ஆனால் வழிவிடாமல் இந்த பெரும் மலை தடுத்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்திரன் தன்னுடைய ஐராவதம்ங்கிற வெள்ளை யானை, அந்த யானையை அனுப்பி அதனுடைய தந்தத்தால் மலைகளை குத்தி மலையை பிளந்து கங்கை கீழே ஓடி வருவதற்கு வழி செய்தானாம். இது ஆழ்வாரே தெரிவிக்கிறார். காரணம் தன்னால் கடும் புனல் கயத்த கருவறை பிளவழ குத்தி வாரணங்குணர்ந்த கங்கையில் கரையில் என்று ஆழ்வாருடைய பாடல். கங்கை கரையில் பகவான் உள்ளான். காரணம் தன்னால், பகீரதன் தான் கீழே வருவதற்கு காரணம். அந்த காரணம் தன்னால் கடும் புனல் கயத்த வேகமாக கீழ்நோக்கி ஓடி வருகிறாள் கங்கை. கருவறை, இந்த கருத்த மலையான பதரிகாசிரம மலை, ஒரு பக்கம் நீலகண்ட மலை, ஸ்னோ கேப்டு மவுண்டன்னு சொல்லுவோமே, எங்கே பார்த்தாலும் வெள்ளி மலையை போலே எங்கும் பனி படர்ந்திருக்கிற மலை. இங்கே இருந்தாலே நம்ம இதயத்துக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று கேட்கலாம், இப்போ எவ்வளவு டிசாஸ்ட்ரஸாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளமாயிற்றே, மக்கள் ரொம்ப ஆயாசப்பட்டு இருக்கிறார்களே என்றால், இயற்கையின் சீற்றம். நாமும் இயற்கையோடே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயற்கைக்கு புறம்பாக நாம் எதையும் செய்துவிடக்கூடாது. அதுவும் ஹிமாச்சலம் என்பது உள்ளே மண், வெளியே முழுக்க பனி, ரொம்ப ஃப்ரெஜைல் மவுண்டன். இதனுடைய ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் விதவிதமான கட்டடங்கள், ஏதேதோ ப்ராஜெக்டுகள், இப்படி பலதும் செய்தால், இப்போ என்விரான்மெண்டலிஸ்ட்டு சொல்கிறதும் அதுதான், நாம் தேவையில்லாமல் டேம்பர் பண்ணக்கூடாது. அது அப்படியே இயற்கை சூழலோடு விட்டு விட வேண்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுலேயே எவ்வளவு அழகாக உள்ளது. ஆக பகீரதன் காரணமாய் கீழே வர வாரணம் குணர்ந்த கங்கையின் கரையில், வாரணம் தான் யானை, ஐராவத யானம் குத்தி அதனால் பிளந்து இதோ நரபர்வதம், அதோ நாராயண பர்வதம் என்று கீழ்நோக்கி வருகிறாள். ரொம்ப வேகம். பதரிகாசிரமத்தில் நம்ம போய் தங்கினோம்னா குளிர் வெடவெடக்கும். அதுவும் விடியற்காலையிலே பெருமானுக்கு காலங்கார்த்தால திருமஞ்சனம்.
அதை தரிசிக்க போகணும்னு சொன்னால் 3:30 மணிக்கு குளிச்சுட்டு போகணும். ஆனால் அது குளிக்கிறதுக்குள்ளே விடவிடத்துடுவோம். காலை கொண்டு போய் தண்ணீரில் வச்சா ஃப்ரீஸ் ஆகுதுங்கிறோமே, அப்படி தான் இருக்கும். ஆனால் அதில் கூட அடியேன் சில யோகிகளெல்லாம் அங்கே பார்க்க நேர்ந்தது. வெறும் ஒரு கோணி சாக்கு, நம்ம சொல்கிறோமே கோணி சாக்கு, அதை இடுப்பில் சுற்றி கொண்டு நன்னா இறங்கி வெற்று உடம்போதே நீராடுகிறார்கள். பேசரிச்சவே எனக்கு நடுங்கிறது. நீராடி விட்டு நேர போய் 108 பிரதட்சணம் பதரிகாசிரமத்து பெருமாளை உடம்பு உணர்கிறது. கட்டின் இருக்கிற கோணி சாக்கு உணர்ந்து போச்சு. திரும்ப போய் அலகநந்தாவில் நீராடுகிறார்கள். திரும்ப போய் 108 பிரதட்சணம். இதே போல் 2 மணி நேரம். நமக்கு நிஜமாவே விடவெடுத்து இதுன்னா யோகம். நாம் எங்கேயோ சொகுசு வாழ்க்கையில் என்ன இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு இதை தாங்கிட்டு இருக்க முடிந்தால் என்ன மன உறுதி வந்துடும். இந்த இடங்களை பார்த்தாலே நம்மை தாண்டின சக்தி தான் உலகத்தை நடத்துகிறது என்று தெளிவாக தெரிகிறது. இங்குதான் 8 எழுத்து மந்திரமாம் திருமந்திரம் நாராயணனாலே நரனான தன் சிஷ்யனுக்காக உரைக்கப்பட்டது. நமோ நாராயணாயங்கிற உயர்ந்த மந்திரம். அது பிறந்த பூமி தான் பதரிகாசிரமம். இங்கே அலகநந்தா கங்கை ஓடுவதை கண்டோம். அப்போ பிறப்பிடத்துக்கு பக்கத்தில் இருக்கும். இனிமே கீழே 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 ஓரொரு பிரயாகை ஓரொரு சங்கமமாக தரிசித்து கொண்டு உத்தரப்பிரதேசம் தாண்டி பீகார் தாண்டி ஷோனா நதியோட சங்கமிக்கிற இடத்துக்கு நாம் வந்து சேர வேண்டும். கங்கா, கீதா, கோவிந்த, காயத்ரி இந்த 4 சொற்களும் க என்னும் எழுத்தில் தொடங்குகின்றன. இந்த 4ம் ஒரு திரிடத்தில் இருந்தால் அவர் புனிதத்தன்மை அடைகிறார், புண்ணியசாலி ஆகிறான், மீளா உலகத்தையே அடைகிறான். நாம் கங்கையின் கரையில் ஷோனா நதியோட கலக்கும் இடத்தில் இருக்கிறோம். இவ்விடத்தில் தான் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கங்கை பிறந்த கதையை விளக்கமாக உரைக்கிறார். பதரிகாசிரமம் பக்கம் அலகநந்தா ஓடி வருவதை பார்த்தோம். இனி ஓரொரு நதியாக கங்கையோடே கலக்கும். அதை சேவித்து கொண்டே கீழ் நோக்கி ரிஷிகேஷம் ஹரித்வாரத்தை அடைவோம். சங்கம் பிரயாக் என்றால் 2 நதிகள் கலக்கும் இடம். பதரிகாசிரமத்திலிருந்து கீழ் நோக்கி வந்தால் முதலில் வருவது விஷ்ணு பிரயாக். இங்கே தௌலி கங்கா என்னும் நதி கங்கையோடே கலக்கிறாள். அங்கிருந்து கீழே வந்தால் நந்த பிரயாக், நந்தாகினி என்னும் நதி கங்கையோடே கலக்கிறாள். மந்தாகினி அல்ல, நந்தாகினி கங்கையோடே கலக்கும் இடம். அடுத்து பிண்டரி என்னும் ஆறு கங்கையோடே கலக்கிறாள். அதுதான் கர்ணப்பிரயாக் என்னும் இடம். இன்னும் கீழ்நோக்கி வந்தால் மந்தாகினி அலகநந்தாவோடே, அதாவது கங்கையோடே கலக்கிறாள். ருத்ரப்பிரயாக் என்ன அந்த இடத்துக்கு பெயர். இதற்கு நடுவில் சரஸ்வதி நதி கேசவ பிரயாக் என்னும் இடத்தில் கங்கையோடே கலக்கிறாள். ஆக விஷ்ணு பிரயாக், நந்த பிரயாக், கர்ணப்பிரயாக், ருத்ரப்பிரயாக் இந்த 4 பிரயாககள். இன்னும் இதற்கு கீழே போனால் தேவப்பிரயாக் வரப்போகிறது. அதை தனியாக கேட்போம். இப்போது இந்த 4ம் தேவப்பிரயாகையும் சேர்த்துத்தான் பஞ்சப்பிரயாக் என்று ரொம்ப புண்ணியமாக கொண்டாடுவார்கள். இந்த பஞ்ச பிரயாகைகளையும் தரிசிக்கக்கூடிய வழக்கம் பக்தர்களிடத்தில் உள்ளது. இப்போ நம்ம பார்த்த இடத்தை கீழிருந்து பார்த்தால், ரிஷிகேஷத்திலிருந்து பார்த்தோம்னால் முதலில் இருப்பது தேவப்பிரயாக் 70 கிலோமீட்டர் தூரம். அடுத்து ருத்ரப்பிரயாக் 140 கிலோமீட்டர் தூரம். அடுத்து கர்ணப்பிரயாக் 169 கிலோமீட்டர் தூரம். அடுத்து நந்தப்பிரயாக் 190 கிலோமீட்டர். கடைசியாக விஷ்ணு பிரயாக் 256 கிலோமீட்டர். அதுவும் தாண்டின பிற்பாடு தான் மேலே பதரிகாசிரமம் வரும். நாம் கீழேந்து டெல்லிக்கு போவோம், இல்லை பாட்னாவுக்கு போவோம். அங்கிருந்து இங்கே ஹரித்வாரம் ரிஷிகேஷத்துக்கு வந்து சேருவோம். அங்கேருந்து சின்ன வண்டி எடுத்துப்பா, 40 சீட்டர் பஸ்ஸில் வந்தால் கூட 27 சீட்டு 28 சீட்டு பஸ்ஸு தான் மேல் நோக்கி போகும். ஏன்னா பாதை ரொம்ப குறுகலாக இருக்கும். பல சமயம் திரும்பும்போது பின் சக்கரங்கள்லாம் பாதைக்கு வெளியில் இருக்கிறா போல கூட நமக்கு தோணும். கீழே பார்த்தா கிடுகிடு பள்ளத்தாக்கில் ஒரு வெள்ளிக்கோடு நம்மோட வருவதா போல இருக்கும். கேட்டு திறக்கிறது அங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட்டில் எல்லாம் இராணுவத்தினுடைய கண்ட்ரோல், அதனால் கேட்டு போட்டுவிடுவார்கள். அது எப்போ திறக்கிறார்களோ அப்போ தான் நாம் போக முடியும், வர முடியும். பதரி யாத்திரையே ஒரு ஆச்சரியமான அனுபவம். அப்படி பதரிகாசிரமத்துக்கு கீழே இந்தந்த பிரயாகங்களெல்லாம் தரிசித்து கொண்டு இப்போ நாம் தேவப்பிரயாகையை அடைய வேண்டும். எதுக்கு இந்த பிரயாகங்களை பற்றி பார்க்குறோம்? இன்னும் சில பிரயாகங்களை தாண்டினால்தான் கங்கை ஸ்ரோணா பிரயாக், அதுவும் ஒரு
சங்கமம் இரண்டு சேருகிற இடம் தானே. இந்த பிரயாகங்களெல்லாம் இன்னைக்கு சேவித்து கொண்டோம். அங்கேயும் கேட்டோம், இங்கேயும் கேட்டோம். இனி அடுத்த பிரயாகை முக்கியமான தேவ பிரயாக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதுமுகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் சடையனில் தங்கி ஓடி வருகிறாள் கங்கை. கங்கையினுடைய பாதையை பார்த்து கொண்டு வருகிறோம். சுமார் 2500 கிலோமீட்டர் தூரம், பல லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம். அந்த கங்கை ஆகாயத்திலிருந்து கீழே வந்தாள். இதோ நாம் பார்க்கும் காட்சியில் இரண்டு புறத்திலும் ஓடி வருவது தெரிகிறது. ஓர் புறத்தில் கங்கோத்திரியிலிருந்து புறப்பட்டு கீழ்நோக்கி, மற்றொன்று பதரிகாசிரமத்துக்கு மேலிருந்து புறப்பட்டு கீழ்நோக்கி. பதரிகாசிரமத்திலிருந்து வரும் கங்கை அலகநந்தா. அதே பகீரதனுடைய பிரயத்தனத்தாலே வந்தவள் பாகீரதி. அனைத்துமே கங்கைதான். ஆங்காங்கு பிரிந்து வருகிறாள். பரமசிவனாருடைய சடையனில் தங்கி கீழே விழுந்து ஓடி வருகிறாள். பாகீரத்தையை நோக்குமோனால் அடித்து புரண்டு கொண்டு பச்சை வர்ணத்தில் ஓடி வருகிறாள். இதோ அலகநந்தாவை பார்த்தால் சிவப்பு வர்ணத்தில் ஓடி வருகிறாள். இந்த ரெண்டு பேரும் சந்திக்க போற இடம், இரு பெண்களும் சந்திக்கும் இடம்தான் தேவப்பிரயாக். ரொம்ப ஆச்சரியமான இடம். பெரியாழ்வார் கண்டமென்னும் கடிநகர் என்ற இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர் வைத்துள்ளார். நாம் பார்த்து வரும் ராமனின் பாதைக்கும் தேவப்பிரயாகைக்கும் நெருங்கின தொடர்பு. இதோ தேவப்பிரயாகையில் 2 நதிகள் சங்கமிப்பதை பார்க்கிறோம். ஒரு புறத்திலிருந்து ஓர் நதி, மற்றொரு புறத்திலிருந்து மற்றொரு நதி. சிகப்பும் பச்சையும் கலக்கும் இடம் தெரிகிறது, பார்க்கிறீர்களா? இவ்விடத்தில் காலை வைத்தோம் என்றால் கூட அப்படியே இழுத்து கொண்டு போய்விடும். சங்கிலி போட்டிருக்கிறார்கள். அதுக்கு இந்த பக்கத்தில் தான் குளிக்க முடியும். சங்கிலியை பிடித்து கொண்டு தான் குளிக்க வேண்டும். நாம் போகும்போது நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு போவோம். நல்ல வேஷ்டி, நல்ல புடவை, பட்டு வேஷ்டி, மயில்கண் வேஷ்டி இதெல்லாம் உடுத்திக்கணும்னு நினச்சின்னு போவோம். ஆனால் அங்கங்கே இருக்கிற கங்கை, சரையு, யமுனா நதியை பார்க்க பார்க்க காலையில் நாங்கள் யாத்திரையிலே எப்பவும் நதி ஸ்நானம் தான் வைப்போம். அதனால் கையில் ஒரு சின்ன பையிலே ஒரு மாற்று புடவையோ வேஷ்டியோ எடுத்து வர சொல்லிடுவோம். அப்படியே குளிச்சுட்டு நனைத்து விட்டு மாற்றி கொண்டு வந்துடுவோம். துவைக்கிறதுக்கோ பளபளக்கு உண்டாக்குறதுக்கெல்லாம் வழி இல்லை. யாரும் பெருசாக 10 நாள் 15 நாளைக்குள்ளே ஷேவ் பண்ணிக்கலாம் முடியாது, க்ஷவரமும் கிடையாது. அதனால் எல்லாருமே ஆஞ்சு ஓஞ்சா போல் இருக்கும். ஆனால் ஆத்மா மட்டும் பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கும்போது நாம் உடம்பு பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் ஆத்மாவும் மனசும் ஞானமும் சொணக்கமாக இருக்கும். இங்கே பக்தி வளர்கிற இடம் அல்லவா? அதனால் எங்கு பார்த்தாலும் அப்படியே குளிக்கிறோம். திரும்ப வீட்டுக்கு வந்த பிற்பாடு இது தேவப்பிரயாகில் குளிக்கிறச்சே கட்டியிருந்த வேஷ்டி, இது கரணப்பிரயாகில் குளிக்கிறச்சே கட்டின்றிருந்த வேஷ்டி, இது ரிஷிகேஷத்தில் குளிக்கிறச்சே, இதுதான் ஸ்ரோணா நதியில் குளிக்கச்சேன்னுட்டு அதெல்லாத்தையும் தோச்சு மடித்து வைக்கவே மனசே வராது. அப்படியே இருக்கட்டுமே, தொட்டு பார்த்தா கங்கையை தொடராப்புல நமக்கு இருக்காதா? எல்லாம் கங்கைக்கு போனால் அதை ஒரு சொம்பில் தண்ணீரை அடைத்து வாழ்ந்து வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கங்கா தீர்த்தம். அதே எடுத்துன்னு வருவோம் இல்லையோ? அது எல்லாத்தையும் நினைத்து கொண்டு நம்ம வீட்டில் யாரெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோமோ, யாரெல்லாம் இங்கே வர முடியாதோ அனைவரையும் நினைத்து கொண்டு இந்த இடத்தில் நீராடுகிறோம். மேலே மரியாதா புருஷோத்தம் ராம், தேவப்பிரயாகையில் ராமர் தான் எழுந்துருளி உள்ளார். இங்கே சரித்திரம் என்ன? ராமனும் லக்ஷ்மணனும் இவ்விடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த மலைக்கு பெயர் தசரத பர்வத். கேட்டாலே ஆச்சரியம். என்ன இவாளுக்கு தொடர்புனால் இங்கே ராமன் அமர்ந்து தவம் புரிந்திருக்கிறார். இங்கே ராமனுடைய திருவடி சுவடுகள் உள்ளன. பக்கத்திலே ராமன் சாய்ந்து கொண்டிருந்த ஒரு திண்ணை உள்ளது. அந்த திண்ணையில சாய்ந்து கொண்டு தான் ராமன் தபஸே பண்ணியிருக்கார். அப்போ ராமலக்ஷ்மணர்கள் வந்திருந்த இடம். அப்போ ராமனின் பாதையில் இங்கும் நம்ம அந்த யாத்திரையில் போகாட்டாலும் இப்போ நீங்கள் பார்க்குற உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ். இப்போ ஏன்னா நாங்கள் வேற யாத்திரையில் போயிட்டு வந்த காட்சிகளையும் இப்போ சேர்த்து உங்களுக்காக
அழித்து கொண்டிருக்கிறோம். ஆக தேவப்பிரயாகை தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்தவன் தாசரதி போய் எங்குன் தன்புகழாவிருந்த அரசாண்ட எம் புருடோத்தமன் இருக்கை. என்ன ஆழ்வாருடைய பாசுரம்! ரொம்ப ஆச்சரியமான தேவப்பிரயாகை தரிசித்து கொண்டோம். தேவப்பிரயாகையிலிருந்து கீழ் நோக்கி வருகிறோம். அப்படியே வாங்க, அந்த தண்ணீரோட கீழே வந்தோம்னால் ஆச்சரியமான ரிஷிகேசம். ரிஷிகள் பல ரிஷிகள் அமர்ந்து தவம் புரிந்த இடம். அந்த ரிஷிகேஷில் தான் லக்ஷ்மண் ஜூலா உள்ளது. பார்த்தாலே பரவசமாக இருக்கும். உயரமான இடத்திலே ஆடு பாலம், தொங்கு பாலம். இந்த பாலத்தின் இடத்தில் தான் லக்ஷ்மண் காட் உள்ளது. இங்கு அமர்ந்து தான் லக்ஷ்மணன் தவம் புரிந்திருக்கிறான். தேவப்பிரயாகிலேருந்து பக்கத்தில் இருக்கிற இடம். அங்கே ரிஷிகேஷத்தில் சேவிச்சுட்டோம். இன்னும் கீழே வருகிறோம். இதுதான் ஹரித்வாரம். ஹரித்வார் என்றாலே மேலே மேலே எத்தனை பிரயாகங்களை தரிசிக்க போகிறோம். அத்தனை இடத்துக்கும் கேட்வே. இதுதான் ஹரித்வார். இங்கே உள்ள நுழைஞ்சாதான் மேலே போகிறோம். இந்த ஹரித்வாரத்தில் தான் பிரம்மகுண்டம் உள்ளது, தபோவனம் உள்ளது. இங்கு அமர்ந்து தான் பகீரதன் தவம் புரிந்திருக்கிறான். அவன் ஆசை கிணங்கத்தான் பாகீரதிங்கிற பேரோட கங்கை கீழே வந்தாள். ஹரி கி பைடி என்ன இந்த இடம் உண்டு. எவ்வளவு அகலம் பாருங்கோ கங்கை. பரமசிவனார் உயர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். கங்கை வடிஞ்சிருக்கிறச்சே அவர் காலோட தண்ணீர் ஓடும். ஆனால் கங்கை கரை புரண்டு ஓடும்போது அவர் நெஞ்சளவுக்கு தண்ணீர் ஓடும். அதை கண்டு ஆனந்த பரவசத்தோட பரமசிவனார் இங்கு இருக்கிறார். ஹரி கி பைடி அப்படின்னா, பைடினா ஸ்டெப்ஸ், ஸ்டார் கேஸ் சொல்கிறோமோ இல்லையோ, மேலே பத்ரிகாசிரமத்தில் ஏறுறதுக்கு இதுதான் ஸ்டெப்ஸு. இதில் ஏறித்தான் மேலே 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 அடுத்தடுத்த ஊருக்கு போகிறோம். இங்கே சாயங்கால வேளையில் ஹாரத்தி நடைபெறும். கங்கா மாதாவுக்கு ஹாரத்தி. ஒத்தொத்தரும் சின்ன சின்ன தாமரை இலை, தாமரை புஷ்பத்தில் அகல் விளக்கேர்த்தி கங்கா மாதா கி ஜெய், கங்கா மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு விடுவார்கள். தங்களுடைய பித்திருக்கள், அப்பா அம்மா, மாமியார் மாமனார், உடன் பிறந்தோர், மனைவி, மக்கள் அனைவரையும் நினைத்து கொண்டு கங்கா மாதாவை வணங்குகிறோம். அவள் அருளால் தானே நாம் இருக்கிறோம். இந்த பாரத தேசத்துக்கு பெருமையே கங்கையால், யமுனையால், சரஸ்வதியால், மந்தாகினியால். இப்படி ஒன்னொன்னையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு பெருசு பெருமாள் நமக்காக பண்ணி கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட அவருடைய திருவடி ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாழ்நாளில் ஒரு தடவையாவது தரிசிக்க வேண்டாமா? அதைத்தான் இப்போ தரிசித்து கொண்டு இருக்கிறோம். ஹரி கி பைடி பாருங்க, எல்லாரும் கூட்டமாக நின்றுண்டு அவரவர்கள் ஹாரத்தி காட்டுறா. அந்த கோவிலுக்கு பக்கத்திலிருந்து பிரதான பூஜாரி பெரிய ஹாரத்தியை கையில் வைத்துக்கொண்டு கங்கையை பற்றின பாட்டு ஸ்தோத்திரத்தோட பெரும் ஹாரத்தி காட்டுவார். அதோட கிட்டத்தட்ட 20,000 மக்கள் சாயங்காலம் அங்கேருந்து கிளம்பி போடுவார். இருள் கவ்வும். அந்த இருட்டில் ராத்திரி கங்கையை நம்ம சேவித்தோம்னா சேவித்து கொண்டே இருக்கலாம். எல்லாரும் சொல்லலாம் இது பயங்கரமாக இருக்கும்னுட்டு. நாம பிரியத்தோட நாம அன்போடு போனோம்னா அது அன்பு தான். இப்போ ஹரித்வார தளவுக்கு வந்துட்டோம். இனிமே கிழக்கு நோக்கி கங்கை ஓடி சங்கம தளவு போக போகிறாள். கேட்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே நம்முடைய கடுவினைகள் அனாதிகாலையான பாபத்தை தொலைத்து கொள்ளலாம். கங்கையை காண்பதாலோ, நீராடுவதாலோ, கங்கை நீரை பருகுவதாலோ, கங்கை என்று சொல்வதாலோ பாபங்களெல்லாம் விலகும். திருவிக்கிரம பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அவன் திருவடி கழுவப்பட்ட தண்ணீர் அல்லவா? அதனாலேயே கங்கைக்கு ஏற்றம். ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலத்தில் இந்த கங்கை ஆற்றங்கரையோரமாக பதரிகாசிரமத்துக்கு செல்லுகிறார். அப்போது பாண்டுகேஸ்வர் என்கிற இடம் வரும். நீங்கள் கூட அதை தரிசித்திருக்கலாம். பாண்டுகேஸ்வர் கங்கை ஆற்றிலேயே ஓர் ஓரத்தில் உள்ளது. கரையேறி போவதல்ல, கங்கை ஆற்றிலேயே ஓர் புறத்தில் உள்ளது. எப்போ கங்கையில் வெள்ளம் வந்தாலும் கோயில் மூழ்கிவிடும். வெள்ளம் வடிந்தால்தான் கோயிலை தரிசிக்கவே முடியும். இந்த பாண்டுகேஸ்வருக்கு ஒரு பெருமை உண்டு. தீபாவளி அன்றைய தினம் பதரிகாசிரமத்தில் கோயிலை சாத்தி விடுவார்கள். அதற்கப்புறம் சித்திர வைகாசி அக்ஷய திருத்தியும் போதுதான் திறப்பார்கள். அப்போ மேலிருந்து பெருமாள் கீழே இறங்கி விடுவார். அந்த பனிமூட்டத்துக்குள் இருக்க மாட்டார். அங்கே ஜாகிரதை போராது என்பதற்காக கீழே பல்லக்கில் எழுந்துருள பண்ணுவார்கள். அவர் கீழே வந்து பாண்டுகேஸ்வரத்துக்கு அருகில் தான் தங்குகிறார். 6 மாதம் இங்கு இருந்து விட்டு தான் திரும்பி போவார். அவ்வளவு ஆச்சரியமான இடம். பாண்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பாண்டுவே இந்த இடத்தில் வந்திருக்கிறார். இங்கு தங்க வேணும்னு ராமானுஜருக்கு விருப்பம். இங்கு தங்கி இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான வழி, பழைய வழி. பத்ரிகாசிரமத்துக்கு போவதற்கு இதுதான் பழைய வழி.
அப்புறம்தான் நெடுஞ்சாலை போடப்பட்டுள்ளது. அதுவுமே ஜாகிரதையாகத்தான் போக வேண்டும். பல பாலங்களை கடந்து போக வேண்டும். அப்பப்போது மண் சரிவு ஏற்பட்டுவிடும். அதில் ஆச்சரியம் தெரியுமா? இந்த பாண்டுகேஸ்வருக்கு நாங்கள் யாத்திரையாக போயிட்டு ராமானுஜரை தரிசித்து விட்டு கோயில் அழகாக இருக்கிறதே, ஆனால் நிறைய திருப்பணி தேவைப்படுகிறது என்பதற்காக திருப்பணிகளெல்லாம் செய்தோம். ஆனால் சமீபத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பெரும் வெள்ளம் வந்ததல்லவா, இந்த மொத்த கோயிலையே காணோம். திரும்பத்தான் திருப்பணி செய்ய வேண்டும். ஆனால் அது கண்டு கலங்குவதற்கில்லை. அந்த மூர்த்திகள் அனைவருமே அந்த கங்கை ஆற்றில் இதற்கு உட்பட்டு ஆனந்தமாகத்தான் இருக்கிறார்கள். மக்களுக்கொன்றும் நடக்கவில்லையா என்று தான் பார்த்து கொள்ள வேண்டும். இயற்கை தன்னைத்தானே, கடவுள் கண்டிப்பாக தன்னைத்தானே, மகான்கள் யோகிகள் அவர்களையே காத்து கொள்ளுவார்கள். நாம் மக்களைத்தான் ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். பாண்டுகேஸ்வரம் கங்கை நதிக்கரையிலே அழகிய தொட்டில் போலே 2 மலைகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய இடம் பாண்டுகேஸ்வரம். மகாபாரதத்தில் அதீதமான பற்று கொண்டவரான பகவத் ராமானுஜர் இவ்விடத்தில் வந்து தங்கியிருந்தார். இங்கிருந்து புறப்பட்டே பதரிகாசிரமத்தை அடைந்தார். அதற்கு சாட்சியாக இவ்விடம் சேஷதாரா என்று அழைக்கப்படுகிறது. இங்கே ஓடிவரும் அருவி சேஷதாரையாகவும், இதை தாண்டி இருக்கும் காடு சேஷ வனமாகவும், அருகில் இருக்கும் உயர்ந்த மலைகளெல்லாம் சேஷ பர்வதமாகவும் கொண்டாடப்படுகின்றன. சேஷன் ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய அவதாரமே பகவத் ராமானுஜர். இந்த இடத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. சிறிய கோவில், ராமானுஜருடைய அற்புதமான விக்கிரகம். தற்போது அதை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் சேஷசாயி பெருமானை நமஸ்கரிப்போம். கங்கை ஆற்றின் படுகையிலே பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த பெருமாள் கிடந்தார். ஒரு மகானுடைய சொப்பனத்திலே எழுந்தருளி இந்த இடத்தில் தன்னை பிரதிஷ்டை செய்ய சொன்னார். அழகிய சயன திருக்கோலம், ஆதிசேஷ பர்யங்கம், திருவடிகளை லக்ஷ்மி வருடி கொண்டிருக்கிறாள் சேஷசாயி எம்பெருமான். பழைய காலத்து சிற்பம்ங்கிறது சேவித்த உடனே புரிகிறது. இச்சிற்பத்துக்கு நேர் கீழே தான் பகவத் ராமானுஜர் எழுந்தருளியுள்ளார். சேஷ பீഠத்தில் உபதேச முத்திரையோடே கூட இடது கையில் ஓலைச்சுவடியை பற்றி கொண்டு ராமானுஜருடைய அற்புதமான திருக்கோலம். ராமானுஜருக்கு மாறன் அடிபணிந்துய்ந்தவர் என்னும் திருநாமம் உண்டு. ஆகையால் அருகிலேயே ஆழ்வார் திருநகரியிலே அவதரித்தவரான காரிமாறன் சடகோபன் நம்மாழ்வாரும் எழுந்தருளியுள்ளார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று நம்மாழ்வாருக்கு திருநாமம். கண்ணனின் காதலே உருவெடுத்தவர். ஆகையால் அருகிலே சாட்சி கோபாலனாக தவழ்ந்த நிலையில் கண்ணனம்பெருமானும் சேவை சாதிக்கிறார். இப்படி கண்ணனுடைய திருவடியை பற்றின நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய திருவடியை பற்றின ராமானுஜர் என்ன அனைவரையும் இவ்விடத்திலே சேவித்துக் கொண்டோம். கண்ணன் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக பசுமாடுகள் இருக்குமே. இவ்விடத்திலேயே கோசாலை ஒன்றையும் பராமரித்து வருகிறார்கள். கற்று கறவை கணங்கள் பலகரந்து என்ன ஆண்டாளுடைய பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று திருப்பாவையில் ஆண்டாள் சாதிக்கிறாள். கோசாலை ஆகட்டும், சிறு கோயிலாக இருக்கட்டும், இது இத்தனையும் எங்கோ மேல இருக்கிற இடத்தில் இல்லை, இது கங்கையாற்றின் படுகையிலேயே உள்ளது. இதற்கருகிலேயே பாழடைந்த நிலையில் ஒரு ராமானுஜ கோட்டும் உள்ளது. அது வெகு காலத்துக்கு முன்பாக கட்டப்பட்டதென்னும் சொல்லுகிறார்கள். இப்போ நாம் சேவித்த ராமானுஜர், அவருக்கு ஆராதனம் பண்ண
இங்கேயே அருகில் ஒரு அர்ச்சக சுவாமி தங்கியுள்ளார். கீழேயும் எப்போதும் தியானத்தில் ஒரு யோகி அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கத்திலே பெரிய மலை, ஆறு ஓடுகிறது. அருகே ராமானுஜர் இருக்கிறார். இது தவிர லோகத்தில் மற்றொன்னும் தேவையில்லை என்கிற எண்ணத்தோடே வாழ்பவர்கள் பல சாதுக்கள் இந்த காட்டிலே உண்டு. இப்படி பாண்டுகேஸ்வரத்தில் ஆச்சரியமா ராமானுஜரை சேவித்துக் கொள்ளும் வாய்ப்பு கிட்டிற்று. இனி எப்போது பதரிக்கு செல்லும் போதாகட்டும் அல்லது வரும் போதோ அவசியம் இந்த இடத்துக்கு வந்து சேவிக்க வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஆக பாண்டுகேஸ்வர் அங்கேயும் தரிசித்து கொண்டோம். கீழே ரிஷிகாஷ் ஹரித்வாரம் தாண்டி இனிமே உத்தரப்பிரதேசத்தில் முழுக்க ஓடி வருகிறாள். நாம் ஏற்கனவே பார்த்தா போலே கான்பூர், பிட்டூர் அவ்விடத்தை தாண்டி லக்னோ இடத்தையும் தாண்டி அலகாபாத், கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளும் சங்கமிக்கிற இடம். அலகாபாத் தாண்டின பிற்பாடு தான் நடுவே பாலியா மாகாணத்தில் அந்த இடத்துல தான் சரையூ நதியும் கங்கையும் சேருமிடம் பார்த்தோம். பாலியா தாண்டி சாப்ரா, இதோ இப்போது சரையூ நதியை தாண்டி ஸ்ரோனா நதியும் கங்கையும் கலக்கும் இடத்தில் உள்ளோம். இதுவும் தாண்டி பாட்னா, பாட்னாவை தாண்டின பிற்பாடு சோனேபூர் அடைவோம். சோனேபூரில் தான், அது இனிமே தான் போகிறோம். சோனேபூரில் கண்டகி நதியும் கங்கையும் இருவரும் கலக்கிறார்கள். எத்தனை கலவை பாருங்க. இப்போ இத்தனை இடத்துலையும் சங்கம், எல்லா இடத்துலையும் பிரயாகு. அதற்கப்புறம் பாட்னாவெல்லாம் தாண்டின பிற்பாடு நீண்ட கங்கை ஓடுகிறாள். எந்த நதி கங்கையோட கலந்தாலும் கலந்த பிற்பாடு கிழக்கு நோக்கி ஓடும் ஆறு நதிக்கு கங்கை என்று தான் பெயர். அந்த பழைய நதியினுடைய பேர் இருக்காது. அது மந்தாகினியோ, நந்தாகினியோ, பிண்டாரியோ, யமுனை கலந்தாலோ, சரையுவோ, கண்டகியோ, ஸ்ரோனாவோ, இத்தனை நதிகள். இதை தவிர கோஷி என்னொரு நதி கடக்கிறாள். அவர் நேபாளத்திலிருந்து உருவாகி கீழ்நோக்கி வருகிறாள். கண்டகியின் நேபாளத்திலிருந்து உருவாகி கீழே வந்தாள். இப்படி பல நதிகளையும் தாண்டி கொண்டு வங்காளத்தில் போய் நீண்ட நதி பிரம்மபுத்திராவோடே கலந்து மேகனா நதியோடே கலந்து இதே கங்கைக்கு, கங்கை தாண்டி பங்களாதேஷ் சொல்கிறோமே, வங்காளத்துக்கு போயிட்டால் பத்மா என்று இந்த நதிக்கு பேர் வேற. இப்படி பல பெயர்கள் கொண்ட கங்கை. ஏன் நம்ம நாடு பிரம்மபுத்திரா பல நாடுகளையும் கலந்து வருகிறாள். பிரம்மபுத்திரா, அதே போல நம்முடைய கங்கை பத்மா என்கிற பேரோட, மேகனாங்கிற நதி, இது இத்தனையும் சேர்ந்து ஒரு பெரிய டெல்டா, கேஞ்சஸ் டெல்டான்னு சொல்கிறோமே, உலகத்திலேயே பெரிய டெல்டா. நைல் நதியினுடைய டெல்டா, மிசிசிப்பி நதியினுடைய டெல்டா, அதை போல கேஞ்சஸ் இந்த நதியினுடைய டெல்டா. ரொம்ப அகலமான இடம், நிறைய சேறு சகதி இருந்து எத்தனையோ வேகத்தோட போய் கங்கை கடலோட கறக்கிறாள். இன்று நாம் கங்கையை பற்றி பல சங்கமங்கள் பல இடத்திலும் சேவித்து கொண்டோம். பல பேருக்கு வர முடியாமல் இருந்திருக்கலாம், நம்மால் சில பேரால் போயிட்டு வர முடியறது. ஆனால் பெரியாழ்வார் நமக்கெல்லாம் சேர்த்து ஒரு பாடல் பாடி உள்ளார். பொங்கொலி கங்க கரமலி கண்ட துறபுருடோத்தமன் அடிமேல் வெங்கல நிலையா வில்லுபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விரும்பிய சொல் தங்கியவன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு கங்கையில் திருமால் கடலினக் கீழே குளித்திருந்த கணக்காமே. ஆழ்வார் சொல்றார், நாம் பாடின இந்த பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் 10 7வது 10 பாடல்கள் தங்கையை மூக்கும்னு தொடங்கும் பாடல். யாரால கங்கை கரைக்கு போக முடியாட்டாலும், நேர நீராட முடியாவிட்டாலும், வீட்டில் இருந்தபடிக்கே இந்த 10 பாடல்களை கூறினால் உங்க வீட்டு அறையிலேயே சலசலான்னு கங்கை ஓடுற சத்தம் கேட்கறது பாருங்கோ. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே அந்த சலசலப்பு கேட்கறாப்புல இருக்கே. ஏன்னா கங்கையின் திருமால் கடலென கீழே குளித்திருந்த கணக்காமே. இந்த 10 பாடல்களை சொல்லி இருந்த இடத்திலேருந்து கங்கா மாதா கி ஜெய் என்று சொல்லி கை கூப்புங்கோ. திருமால் திருவடி நீரில் ஸ்ரீபாத தீர்த்தமாகிற கங்கையில் குளித்த பாக்கியமே உங்க அத்தனை பேருக்கும் உண்டு என்று பெரியாழ்வாரே கூறுகிறார். அவரின் கூற்றுப்படி இன்னைக்கு நாம் எல்லாரும் அந்த பாக்கியத்தை பெற்றோம். விஸ்வாமித்திரர் அருளால் கங்கையின் வரலாறு ரொம்ப கொஞ்சமா சொல்லியிருக்கேன். எத்தனை நாள் வேணும்னா இத்தனை நாளும் கங்கையை பற்றியே கூட பேசிட்டு இருக்கலாம். ஆனால் நேர போறாப்புல இருக்குமா? அவசியம் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிட்டற்றும். ராமனின் பாதையில் தொடர்ந்து நடப்போம்.